शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। प्रत्यक्षलिङ्गवचनानि हि दर्शयन्ति निर्दुःख नित्यसुखविग्रहतां प्रतीचः निर्दुःख नित्यसुखविग्रहभूम्नि नास्मिन् सम्भाव्यते दृशि पुरोदितमल्परूपम्। प्रत्यक्षलिङ्गवचनानि हि दर्शयन्ति निर्दुःख नित्यसुखविग्रहतां प्रतीचः दर्शयन्ति प्रत्यक्षलिङ्गवचनानि दर्शयन्ति। प्रत्यक्षं लिङ्गं वचनं प्रत्यक्षं च लिङ्गं च वचनं च प्रत्यक्षलिङ्गवचनानि ಇದು ಮೂರು ಪ್ರಮಾಣಗಳು. ಪ್ರತ್ಯಕ್ಷ ಪ್ರಮಾಣಂ, ಲಿಂಗ ಪ್ರಮಾಣಂನ ಅನುಮಾನಂ, ವಚನ ಪ್ರಮಾಣಂನ ಶಬ್ದಂ, வேதவாக்கியங்கள். இது மூணும் தரிசயந்தி காமிக்கிறது. எதை காமிக்கிறது? பிரதீச்சः நிர்துக்க நித்திய சுக விக்கிரகதாம் தரிசயந்தி. प्रत्यक्षलिङ्गवचनानि प्रतीचः निर्दुःख नित्यसुखविग्रहतां दर्शयन्ति हि इति अन्वयः. प्रत्यक्षवुं अनुमानवुं शब्दवुं आगमवुं प्रतीचः प्रत्यक्चैतन्यस्य चैतन्यத்தினுடைய அப்படின்னா பிரத்யக் பிரத்யஞ்சௌ பிரத்யஞ்சா சகாராந்த சப்தம், அதனுடைய ஷஷ்டி ஏகவச்சனம். பிரத்யக் பிரத்யஞ்சௌ பிரத்யஞ்சா பிரதீச்ச பிரத்யக் சைதன்யத்தினுடைய எதை காமிக்கிறது? நிர்துக்க நித்திய சுக விக்கிரகதாம். நிர்துக்கம் எது நித்திய சுகம், निर्दुःखं नित्यं च यत् सुखं सुख विग्रहतां दर्शयतः. விக்கிரக சப்தத்துக்கு ஸ்வரூபம்னு அர்த்தம். சரீரம்னு அர்த்தம் இருக்கு, ஆனா இங்க ஸ்வரூபம்னு அர்த்தம். சுக விக்கிரகதாம் சுகஸ்வரூபதாம் அர்த்தம். சுகஸ்வரூபத்துவத்தை அப்படின்னா பிரத்யக் சைதன்யம் சுகஸ்வரூபமாகவே இருக்கு என்றது அர்த்தம். பிரத்யக் சைதன்யம் சுகஸ்வரூபமாகவே இருக்கு என்றது காமிக்கிறது. எப்பேற்பட்ட சுகம்? நித்திய சுகம். இன்னொரு விசேஷனம் நிர்துக்க சுகம். நிர்துக்க சுகம்னால் துக்க சம்பந்தமே இல்லாத சுகம். நிர்கதம் துக்கம் யஸ்மாத் தத் நிர்துக்கம். எதிலிருந்த துக்கம் சர்வாம்சேன வெளியில் இருக்கோ அது நிர்துக்க சுகம். விஷய சுகம் எப்படின்னா துக்கத்தோட சேர்ந்து வருது. முன்னாடியும் கொஞ்சம் துக்கம் இருக்கும், பின்னாடியும் துக்கம் இருக்கும். அப்படின்னா அந்த விஷயம் கிடைக்கிற வரைக்கும் விஷயம் தேடணும். அப்படி பல விதமான கஷ்டங்கள் இருக்கிறதுனால துக்க சம்பந்தம் இருக்கு. அந்த அனுபவித்த பிறகு அப்புறம் கூட கொஞ்சம் அந்த சுகம் நின்று போகிறது. அந்த மாதிரி பல விதமான கஷ்டங்கள் வருது. அதனால விஷய சுகம் துக்க சம்பந்தத்தோடு இருக்கிறதுனால நிர்துக்க சுகம் இல்லை. ஆத்மஸ்வரூப சுகம் நித்தியம் நிர்துக்கமா இருக்கிறதுனால நிர்துக்க நித்திய சுகம் சொல்லலாம். நிர்துக்க விக்கிரகம் சொல்லணும் இல்லையா? निर्दुःखं नित्यं च यत् सुखं निर्दुःख नित्य सुखं. निर्दुःख नित्य सुखमेव विग्रहः. विग्रहः यस्य सः निर्दुःख नित्य सुख विग्रहः तस्य भावः निर्दुःख नित्य सुख विग्रहता
தாம் அதை அப்படி சொல்லும். சுருக்கமா சொன்னா என்ன விஷயம்? இந்த பிரத்யக் சைதன்யம் என்றது ஆத்மஸ்வரூபமாகவே இருக்கு. அல்ல, பிரத்யக் சைதன்யம் என்றது சுகஸ்வரூபமாகவே இருக்கு என்றது பிரத்யக்ஷ லிங்க வச்சனானி தரிசயந்தி ஹி. அது ஒரு பிரதிஜை. அது எப்படி என்றது அப்புறம் காமிக்கப்படுது. ஏன்னா அது சுலபமா நம்மளால இப்ப சொன்ன அந்த பிரதிஜையை மனசுல வாங்கிக்க முடியாது. ஆத்ம சைதன்யம் ஆத்மஸ்வரூபம் என்றது, ஆத்மா என்றது சுகஸ்வரூபம் என்றது நமக்கு பிரத்யக்ஷம் சொல்ல முடியுமா? பிரத்யக்ஷ பிரமாணத்தினால ஆத்ம சைதன்யம் சுகஸ்வரூபம் என்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும் கேட்டா அது அவரே பதில் சொல்லணும். சொல்லுவார், அப்புறம் சொல்லுவார். இப்ப இது ஒரு ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். இதனால என்ன கிடைக்கிறதுனா, நிர்துக்க நித்திய சுக விக்கிரக பூமி நாஸ்மின் சம்பாவியதே திருஷி புரோதிதம் அல்பரூபம். இப்பேற்பட்ட அந்த சைதன்யத்துல துக்க சம்பந்தமே இல்லாம நித்திய சுகரூபமா இருக்கக்கூடிய அந்த சைதன்யத்துல திருஷி திருக் ஸ்வரூபத்துல புரோதிதம் அல்பரூபம் நைவ சம்பாவியதே. முன்னாடி சொல்லப்பட்ட அந்த அல்பரூபம் பரிச்சின்னமா ஏதாவது தெரியறதா இருந்தால் அது உண்மையா அது ஏற்றுக்க முடியாது. என்ன தெரியறது? ஈஸ்வர ரூபமா தெரியறது, ஜீவ ரூபமாகவும் தெரியறது. இதுதான் பரிச்சின்னமா ரெண்டு ரூபங்கள். இந்த ஒரே சைதன்யத்தை ஜீவரூபமா தெரியறது, நான் என்ற ஒரு சம்சாரத்துல பரிச்சின்னா தெரியறது, ஈஸ்வரனாகவும் தெரியறது. ஈஸ்வர ரூபமா தெரியறது எப்படி பரிச்சின்னமா சொல்ல முடியும் கேட்டா, பரிச்சின்னா பல அர்த்தங்கள் இருக்கு. பரிச்சின்னா கேவலம் ஒரு இடத்துல மட்டும் இருக்கிறது அப்படி அர்த்தம் மட்டும், அது மட்டும் இல்லை, அது ஒரு அர்த்தம். பரிச்சின்னம்னால் ஒரு சாபேட்சமான வஸ்துவை பரிச்சின்னம் சொல்லலாம். சாபேட்சம் இன்னொரு வஸ்துவை வச்சுட்டுதான் இதனுடைய இது சொல்ல முடியும். ஈஸ்வரன் சொல்லணும்னால் எதனுடைய ஈஸ்வரன் அப்படி ஒரு கேள்வி இருக்கு. அது ஒரு சாபேட்ச சப்தம். கேவலம் ஒரு ஈஸ்வரன் சொல்ல முடியாது, கேவல சைதன்யத்தை ஈஸ்வரன் சொல்ல முடியாது. இதனுடைய ஈஸ்வரன் அதனுடைய ஈஸ்வரன் அப்படி சொல்லணும். இப்ப ராஜாவை, அரசன் இருக்கா இல்லையா, ராஜாவே ஈஸ்வரன் சொல்றது உண்டு. ஈஸ்வரன் சொல்லலாம். எப்படி ஈஸ்வரன்? அந்த ராஜ்யத்தினுடைய நியாமகனா இருக்கிறதுனால. ஈஸ்வரன் நியமனத்தை பண்றவன் ஈஸ்வரன். அந்த பரிபாலனத்தை பண்றவன் ஈஸ்வரன். அவ இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றவன் இந்த ராஜ்யத்தினுடைய ஈஸ்வரன். சர்வேஸ்வரன் சொல்லும் பொழுது பரமேஸ்வரன் அத்தனை ஜெகத்தையும் பரிபாலனம் பண்றவனே தன்னை பரமேஸ்வரன் சொல்றது. அப்ப ஜெகத்தினுடைய ஈஸ்வரன் வரணும். தனி ஒரு ஈஸ்வரன் ஒரு தத்துவம் இருக்க முடியாது. அது ஈஸ்வரன் சொன்னாலே அது ஒரு சாபேட்சம். அதனால அது ஒரு பரிச்சின்ன ரூபம் சொல்லலாம் அந்த அபிப்பிராயத்துல. நான் எதுக்காக சொன்னேன்னா, ஒரு இடத்துல மட்டும் இருக்கிறது அப்படி அர்த்தம் இல்லை. அதுவும் ஒரு அர்த்தம் தான், இது ஒரு அர்த்தம். பரிச்சின்னத்துவம் பல விதத்துல இருக்கு. அப்போ என்ன சொல்ல வருது? நிர்துக்க நித்திய சுக விக்கிரக பூமி, நிர்துக்க நித்திய சுக ஸ்வரூபமா இருக்கக்கூடிய இந்த திருக் ஸ்வரூபத்துல, ஆத்ம சைதன்ய ஸ்வரூபத்துல அஸ்மின் ந சம்பாவியதே, நாஸ்மின் சம்பாவியதே, அஸ்மின் ந சம்பாவியதே. இதுல திருஷி புரோதிதம் அல்பரூபம், புரா உதிதம், புரோதிதம் அது சமஸ்த பதம் இல்லை, ரெண்டு பதம். புரா உதிதம் ரெண்டு பதம் சந்தி சேர்க்கும் பொழுது புரோதிதம் வந்திருக்கும். புரா முன்னாடி, உதிதம் சொல்லப்பட்டது. முன்னாடி சொன்ன அந்த அல்பரூபம் இருக்கேன், முன்னாடி சொன்ன அல்பரூபம் இதுதான், ஜீவரூபம் ஈஸ்வர ரூபம்.
ரெண்டு விதமா தெரியறதுன்னு சொன்னான். அந்த விதமான ரூபங்கள் உண்மையா சம்பவிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாஸ்மின் சம்பாவியதே. அப்புறம் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இத பிரத்யக்ஷமா தெரியறதுல எப்படி நம்மளால வாங்கிக்க முடியும்? ஆத்மா என்றது, சுகஸ்வரூபம் என்றது நமக்கு பிரத்யக்ஷமா கண்டுபிடிக்க முடியுமா கேட்டா அது சொல்றார், கண்டுபிடிக்க முடியும். சுஷுப்தி இருக்கு, சுஷுப்தி ஏன் மறந்து போறது? சுஷுப்தி இருக்க, அது நம்மளுடைய அனுபவம் தானே, நம்மளுடைய அனுபவம் தான். அந்த சுஷுப்தியை மறக்கக்கூடாது. வேதாந்தியா இருக்கும் பொழுது சுஷுப்தியை மறக்கவே கூடாது. சுஷுப்தி, சொப்னம் இதெல்லாம் அப்பப்போ ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். ஏன்னா அதை வச்சுட்டு பல விஷயங்கள் நம்மளால ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கு. நிச்சயா இருந்தா இந்த மாதிரி அனுபவங்கள் எப்படின்னு கேட்டா உடனே சொப்னத்தையே ஞாபகம் வச்சுக்கணும். ஏதத் பக்ஷே சம்பாவித சகல நண்டாபங்க பிரக்ஷாலம் சொப்ன திருஷ்டாந்த சலிலதாரேவ கர்த்தவியம் சொல்றாங்க அப்பய தீட்சிதர். சித்தாந்த லேசங்களுக்கு இருக்கு. ஏதத் பக்ஷே சம்பாவித சகல சங்கா பங்க பிரக்ஷாலனம் ஸ்வப்ன திருஷ்டாந்த சலிலதாரையைவ கர்த்தவியம். ஏதத் பட்சம்னா ஏகஜீவவாதம். ஏகஜீவவாதம் ஒரு பட்சம் இருக்கு. அந்த பட்சத்தை உபபாதனம் பண்ண அப்புறம் பலவிதமான கேள்விகள் வருமே. பயம் இருக்குன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். சொப்னத்தை பாருங்கள். சொப்னத்தில் எப்படி இருக்கு? அது இருக்கு இல்லையா? ஆமா, அவ்வளவுதான், அப்படி சொல்ல வேண்டியதுதான். எத்தனை சங்கைகள் வந்தாலும், எத்தனை விதமான சங்கைகள் வந்தாலும், சங்கா பங்கம், சங்கை என்ற ஒரு மாலின்யம் சேர் அது வந்தால் அது அழுக்கு இல்லையா, அது வாஷ் பண்றதுக்கு சொப்னம் என்ற ஜலம், சலிலம், சொப்ன திருஷ்டாந்தம் என்ற ஒரு சலிலம், சொப்னத்தை திருஷ்டாந்தமா வச்சுட்டு அந்த ஜலத்தினால அது சோதனம் பண்ணணும். அப்ப எது கேட்டாலும் சொப்னத்துல எப்படி இருக்குன்னு கவனிச்சா பதில் கிடைச்சாச்சு. அவ்வளவு எல்லாம் நடக்கிறது. அதனால மிச்சையா இருந்தால் எப்படி விவகாரம் நடக்க முடியும்? ஒன்றும் பயப்பட வேண்டாம். எல்லா விவகாரமும் சொப்னத்துல நடக்கிறது இல்லையா? ஆமா. அதனாலதான் புத்திபூர்வகம் இவா வந்து சொப்னம் மிச்சை கிடையாதுன்னு சொல்றேன். மாத்துமதம் சொப்னம் மிச்சை, சொப்னத்தில் இருக்கிறதெல்லாம் சத்தியம். விசிஷ்டாத்வைத மதம் பரமாத்மாவை அது ஏதாவது விசித்திரமான ஒரு சிருஷ்டியை கொடுக்கிறது. பரமாத்மா சிருஷ்டி பண்றது நமக்கு சந்தோஷம் தான், அதனால ஒன்றும் விரோதம் இல்லை. இப்போ சிருஷ்டிகர்த்தா இருக்குன்னா அது சத்தியமா போயிடுமா? அப்படி கிடையாது. எப்படி சிருஷ்டி பண்றதுன்னு பார்க்கணும் இல்லையா? சொப்னத்துல சஹி கர்த்தான்னு இருக்கு. ரதயோகா பவந்தி அத ரதான் ரதயோகான் பத சிருஜதே சஹி கர்த்தா ஒரு ஸ்ருதி. ந தத்ர சொப்னே ரதாக ரதயோகாக, ரதம் போற வழி, அஸ்வங்கள், குதிரை ஒன்றும் கிடையாது. அத ரதான் ரதயோகான் பத சிருஜதே உண்டு பண்றது யாரு? சஹி கர்த்தா. அந்த அந்த இடத்துல சஹி கர்த்தா என்ற ஸ்ருதிக்கு சஹான பரமாத்மாவா ஜீவாத்மாவான ஒரு விவாதம் இருக்கு. அது இருக்கட்டும், பரமாத்மாவே வச்சுக்கணும். இவா என்ன சொல்லுவா? பரமாத்மா சிருஷ்டி பண்றது இல்லையா, அது நிச்சயா போயிடுமா? ஏன் என்ன கேட்டா கேட்கறது? நான் என்ன சொல்றேன், பரமாத்மா தானே எல்லா ஜெகத்தையும் சிருஷ்டி பண்ணியிருக்கான், நிச்சயா ஏன் நிச்சயம் இல்லை? நிச்சயதான் என்னுடைய பட்சம். ஆனா சொப்னம் வந்து விவாதகிரஸ்தமா இருக்கிறதுனால, ஜெகத்து வந்து விவாதகிரஸ்தமா இருக்குது. இது நிச்சயம் சொன்னால் அவ ஒத்துக்க மாட்டா இல்லையா? ஆனா சொப்னம் நிச்சயம் சொன்னா ஒத்துக்க வேண்டியதுதான். ஆனா அதுவும் ஒத்துக்க மாட்டான்னு சொல்லுவான். சொப்னமும் நிச்சயம் கிடையாது. பரமாத்மா சிருஷ்டி பண்றதா இருந்தா நிச்சயம் இருக்க முடியாது. இந்த ஜெகத்தை விட்டுருவோம். சொப்னம் ஏன் நிச்சயம் இருக்க முடியாது? இந்த ஜெகத்தை பரமாத்மா சிருஷ்டி பண்றது நிச்சயம் இருக்க முடியாதுன்னு சொன்னா உடனே நிச்சயம் நம்மளால சொல்ல முடியாது. இருக்கட்டும், அதை யோசிக்கணும். அப்புறம் சொப்னமும் நிச்சயம் இருக்க முடியாது ஏன் சொல்றீங்க கேட்டா, இதுதான் திருப்பி திருப்பி என்ன சொல்லுவார்? பரமாத்மா சிருஷ்டி பண்றதாலும் நிச்சயம் இருக்க முடியாது. சிருஷ்டிகர்த்தா இருக்கு, சிருஷ்டி பண்றதுக்கு அச்சிந்திய சக்தி இருக்கு பரமாத்மாவுக்கிட்ட. அவன் வந்து அச்சிந்திய சக்தியினால
ஏதாவது பண்றதா இருந்தா எப்படி மித்தியா இருக்க முடியும்? பகவத்பாதர் என்ன கேட்பார் சொல்லுவார், மாயா மாத்திரம் து காத்மியேன அனபிவியக்த ஸ்வரூபத்வா. பகவத்பாதர் சொல்றது இல்லை, வியாசர் சூத்திரம் அது. மாயா மாத்திரம் து சொப்ன அதிகரணத்துல சந்தியாதிகரணம் அதிகரணம் வருது. அது சொல்றது மாயா மாத்திரம் து காத்மியேன அனபிவியக்த ஸ்வரூபத்வா. அப்படின்னா ஒரு யானை இருக்கிறதுக்கு தேவையான இடம் அங்க இல்லை. ஒரு யானையை சிருஷ்டி பண்றதுக்கு தேவையான சமயமும் ஒன்றும் இல்லை. யானை போற வழி பல விதமான வைச்சித்திரங்கள் சொப்னத்தில் நடக்கிறது. கடைசியில் பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. இப்படி நம்மளுடைய அனுபவம். இது உலகத்துல யாரும் ஒத்துக்க மாட்டா. சாதாரண மனுஷியாவை கேட்டா ஒத்துக்க மாட்டா. இது சொப்னம் சத்தியம் சொன்னா சிம்பிள் காமன் சென்ஸ் இருக்கிறவா ஒத்துக்க மாட்டான். அது சத்தியம் ஒத்துக்க மாட்டான். ஆனா பெரிய சாஸ்திர பண்டிதாளுக்கு அங்கே ஒரு விசாரம், அது சத்தியமா மிச்சையா. இங்க என்ன பார்க்கணும், ஒரு சிருஷ்டிகர்த்தா இருந்ததுனால அது நிச்சயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மெஜிஷியன் சிருஷ்டி பண்ணுவான், ஆனா மித்யா சிருஷ்டி தான். அப்ப சிருஷ்டி இருக்கிறதுனால நிச்சயம் இல்லை என்றது சொல்ல முடியாது. எத்திய சிருஷ்டம் தத்தது ந மித்யா, அப்படி வியாப்தி கிடையாது. எதெல்லாம் சிருஷ்டமா இருக்கோ அது ஒன்றும் மிச்சம் கிடையாது, அப்படி வியாப்தியே இல்லை. அப்படி ஒரு நியமமே ரூல் கிடையாது. என்னன்னா எப்படி சிருஷ்டி பண்றதுன்னு பார்க்கணும். இப்போ சாதாரணமா பார்த்தா எப்படி இருக்கு, ஒரு கடம், ஒரு பானை இருக்கு. அது இப்படி வந்து தண்ட சக்கராதிகள் எடுத்த மண்ணால இப்படி ஒரு அதுக்காக ஒரு டைம் ஸ்பேஸ் எல்லாம் வேணும், தேச காலாதிகள் வேணும், அதனுடைய உபாதானம் வேணும், சாமகிரி வேணும், நிமித்தம் வேணும், எல்லாம் வச்சுட்டு கர்த்தா வேணும். அந்த மாதிரி சிருஷ்டி பண்ணால் அது சரியான கடம் சொல்லலாம். இப்ப சொப்னத்துல நமக்காக பரமாத்மா வந்து சிருஷ்டி பண்றதா இருந்தால், ஒரு கடத்தை காமிக்கிறதா இருந்தால் மண் இருக்கா? மண்ணு கிடையாது. மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கா? கிடையாது. டைம் ஸ்பேஸ் எல்லாம் இருக்கா? கிடையாது. அது ஒன்றும் கிடையாது. ஆனா சிருஷ்டி பண்றது, அதை எப்படி சிருஷ்டி பண்றதுனால் அச்சிந்திய சக்தியினால சிருஷ்டி பண்றது. பண்ணட்டும், தாராளமா பண்ணலாம். அதுக்குதான் நான் சொல்றேன் மிச்சம். அது எந்த விதமான சக்தியினால சிருஷ்டி பண்ணாலும் அச்சிந்திய சக்தி இருக்கட்டுமே, நமக்கு என்ன விரோதம்? நமக்கு அபிஷ்டம் தான். பரமாத்மாவுக்கு அச்சிந்திய சக்தி இருக்கு. அத்வைதத்தில் விரோதம் இருக்கா? ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த அச்சிந்திய சக்தியை எடுத்துட்ட, இப்ப நான் சொல்றேன், பரமாத்மா தான் கடத்துக்கும் லௌகிக கடம் இருக்கு, ஜாகிரத தசையில பார்க்கக்கூடிய கடம். அந்த கடத்துக்கு பரமாத்மா காரணம் இல்லையா? அங்கேயும் பரமாத்மா காரணம் தான். சர்வ ஜெகத் காரணம் தானே. சர்வ ஜெகத் காரணமா இருந்தால் நம்ம குலாலேபியா இருக்கு இல்லையா? குலாலம் சுத்தி பண்றது வேதம். என்ன காரணம்? இது குசுமாதிரிகாரன் எடுத்திருக்க. குலாலம் ஸ்துதி பண்றது சர்வ ஜெகத் காரணமா இருந்தால் ஒரு கடத்துக்கு காரணமா இருக்கணும் இல்லையா? அப்ப கேட்கலாம், அப்ப கடத்துக்கு பரமாத்மா காரணமா குலாலம் காரணமா? யாரு கர்த்தா? இந்த குலாலம் கர்த்தாவா பரமாத்மா கர்த்தாவா? ரெண்டு பேரும் கர்த்தா. என்ன விரோதம்? குலாலம் கர்த்தா என்றது உலகத்துல தெரியுது, அதுவும் பிரமாண சித்தம் தான். அவன் பண்றது தெரியுது இல்லையா? விட முடியாது, அதுவும் பிரமாண சித்தம். பரமாத்மா கர்த்தா என்றதும் பிரமாண சித்தம். அது எப்படி? சர்வஜ சர்வவித சர்வ எஸ்ய ஞானமயம் தபா ஏதோ வா இமானி பூதானி ஜாயந்தே. எத்தனையோ ஸ்ருதிகள் இருக்கு. பரமாத்மா ஜெகத்காரணம் என்றதுக்கு எத்தனையோ ஸ்ருதிகள் இருக்கு. அப்ப எதெல்லாம் காரிய பதார்த்தமோ அதுக்கெல்லாம் பரமாத்மா என்ற ஒருத்தர் சாதாரண காரணம். சாதாரண தர்க்க சங்கிரகத்தில் படிக்கிற விஷயம். பரமாத்மா வந்து சாதாரண கர்த்தா, அப்படி வச்சுக்கோங்க. ஒரு சாதாரண கர்த்தா இருக்கு, விசிஷ்டன் அந்த கர்த்தாக்கள் வேற வேற இருக்கு. அதுல என்ன விரோதம்? விரோதம் கிடையாது. பாருங்க, ஈஸ்வரன் என்றது ஜெகத்காரணம் சொன்னா என்ன அர்த்தம்? எல்லா தார்ஷனிகாலும் ஒத்துந்து இருக்கக்கூடிய விஷயம். சாதாரண காரணம் அப்படின்னா சாதாரண கர்த்தா, காமன் கிரியேட்டர். இவன் வந்து குலாவல் விசேஷ கர்த்தா, அப்படி வச்சுட்டு போனான். இது மரியாதை. ஏன்னா இதுவும் பிரமாண சித்தம், அதுவும் பிரமாண சித்தம்.
இப்போ இந்த கடம் சரியான கடம். நான் பரமாத்ம சத்தியம் சொல்ல வேண்டாம், சரியான கடம், லோக சத்தியம், லோக சத்தியமா சொல்லலாம் இல்லையா இந்த கடத்தை? ஏன் இது ஒரு லோக சத்தியமா இருக்குன்னா, பரமாத்மா எப்படி சிருஷ்டி பண்றது? பரமாத்மா குலாலனை அபேட்சிக்காமல், தண்ட சக்கராதிகளை அபேட்சிக்காமல், அந்த மண்ணை அபேட்சிக்காமல் இப்படியே தன்னுடைய அசித்திய சக்தியினால ஒரு கடத்தை சிருஷ்டி பண்றதா? அப்படி இல்லையே. அப்படி இருந்தா அது மேஜிக்கல் கடம், அது மேஜிக்கல் கடம், இல்யூஷனரி பாட் சொல்லலாம். அப்படிதான் இருக்கணும். அப்போ பரமாத்மாவுக்கு சிருஷ்டி பண்றதுக்கு ஒரு கிரமம் இருக்கு. அவன் என்ன பண்ணுவான்? குலாலனை பிரேரணை பண்ணணும். அந்த குலாலன் தண்ட சக்கராதிகளை உபயோகப்படுத்தி அந்த சரியான ஸ்பேஸில் சரியான காலத்தில் டைம் எல்லாம் எடுத்துட்டு அப்படி பண்றதா இருந்தால் அது ஜலாகரணத்துக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு வஸ்து வர்றது. இப்படி இருந்தால் அது சரியான கடம் சொல்லலாம். அந்த பரமாத்மாவை பரமாத்மா இந்த ரெண்டு சக்கராதிகளை ஒன்றும் உபயோகப்படுத்தாமல் சொப்ன திசையில் ஒரு கடத்தை நமக்கு முன்னாடி காமிக்கிறதா இருந்தால் இது லௌகிக கடம் இல்லை, இது மேஜிக்கல் கடம். அதனால சொப்னத்தில் இருக்கக்கூடிய தெரியக்கூடிய கடம் பரமாத்மா பண்றதா இருந்தாலும் சரியான கடத்துக்கு தேவையான உபாதானத்தையும் மற்ற காரணங்களையும் உபயோகப்படுத்தாத வேற விதமா மேஜிக்கலி தன்னுடைய மாயையை மட்டும் உபயோகப்படுத்தி பண்றதா இருந்தால், சாட்சான் மாயா காரியம் அப்படி பண்றதா இருந்தால் அது வியாவகாரிகமா இருக்க முடியும். அதனுடைய நமக்கு உபயோகப்படுத்த முடியலையே. வியாவகாரிக கடத்தினுடைய சுபாவங்கள் இருக்கா? வியாவகாரிக கடம்னா நான் ஒரு கடத்தை பண்ணால் அந்த கடத்தை உங்களுக்கு உபயோகப்படுத்தலாம், இன்னொருத்தருக்கும் உபயோகப்படுத்தலாம். சொப்னத்தில் பார்க்கக்கூடிய கடத்தை எனக்கு அந்த சொப்ன திசையில மட்டும்தான் உபயோகப்படுத்த முடியுது. எனக்கும் ஜாகிரத திசையில அந்த கடத்தினால உபயோகம் இல்லை. அந்த கடத்தை பரமாத்மா பண்றதுனால நிச்சயம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது, நிச்சயம் தான் சொல்லணும். இந்த சிருஷ்டி விஷயத்துல மற்றவர்களுக்கு ஒரு பிரமை. பரமாத்மா பண்றதா இருந்தால் அது வியர்த்தமா இருக்கக்கூடாது சொன்னால் வாஸ்தவம் நான் ஒத்துக்கிறேன். பரமாத்மா பிராமணிக கர்த்தா, ஒரு பிராமணிகரா இருக்கக்கூடிய கர்த்தா ஏதாவது பண்ணும் பொழுது வியர்த்தமா இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதனால சொப்ன கடம் சத்தியம். இது சரியா? நீங்க சொல்லுங்க. பரமாத்மா பண்ணும்பொழுது வியர்த்தமா இருக்கக்கூடாது இல்லையா? வாஸ்தவம் தானே? சரியான கேள்வி தானே? அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? இப்ப நம்ம தர்க்க விசாரத்துக்கு வந்திருக்கோம், உபன்யாசம் நான் போயிருக்கோம், கிளாஸ் மாறி இருக்கும். பாருங்க, பதில் என்ன சொல்லணும்னா, சொப்னத்துல பரமாத்மா தன்னுடைய அச்சிந்த சக்தியினால பண்ணக்கூடிய அந்த கடம் வியர்த்தம் தான் சொல்லல, சத்தியம் இல்லைன்னு தான் சொன்னேன். சத்தியம் இல்லைன்னா வியர்த்தம் அர்த்தமா? சத்தியத்துக்கு ஆப்போசிட் வியர்த்தம் இல்லை, சத்தியத்துக்கு ஆப்போசிட் நித்தியை. நிச்சயம்னா வியர்த்தம் இல்லை, வியர்த்தம்னா என்ன அர்த்தம்? பிரயோஜன ரகிதம் அர்த்தம். அப்படி இல்லை. நமக்கு பரமாத்மா சிருஷ்டி பண்றது எதுக்கு சிருஷ்டி பண்றது? பிராணினாம் போகாதிருஷ்டம் உபபத்தியதேஜா உபலபியதேஜா வைஷம்ய நைஷ்கர்மியன்னா சாபேட்சத்வா ததாஹி தரிசயதி. கர்மசாபேட்சத்வா சொல்லுங்க இல்லையா? பரமாத்மாவுடைய சிருஷ்டி பிராணி கர்ம சாபேட்சம். பிராணிகளுக்கு கர்மா இருக்கு. கர்மானா போகாதிருஷ்டம், போகத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம். போகம்னா சுகானுபவம், இல்லைன்னா துக்கானுபவம். இப்ப நமக்கு துக்கானுபவமும் சுகானுபவம் ரெண்டு ஆப்ஷன் இல்லை. நமக்கு பலவிதமான அதிர்ஷ்டங்கள் இருக்கு, புண்ணியமும் பாபமும் இருக்கு. துக்கமும் வரணும், துக்கத்தையும் கொடுக்கணும், சுகத்தையும் கொடுக்கணும். இதுக்காக சிருஷ்டி பண்றது. இந்த சுகமும் துக்கமும் நம்ம ஜாகிரத காலத்தில் மட்டும் இல்லை, சொப்னத்திலும் இருக்கு. விஷயத்திலிருந்து வர வேண்டிய சுகம் ரெண்டு விதம். ஜாகிரத்காலீன விஷயஜன்யம், சுவாப்னிக விஷயஜன்யம்.
சொப்னத்தில் பல விஷயங்களையும் காமிச்சு நமக்கு துக்கத்தையும் சுகத்தையும் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஜாகிரத காலத்தில் பல விஷயத்தையும் காமிச்சு சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதனால ரெண்டு விதமான திருஷ்டி பண்றது அவருடைய கர்த்தவியம். அது இப்போ சொப்னத்துல அந்த சொப்ன திருஷ்யங்கள் பார்க்கறதுனால சுகமோ துக்கமோ ஏதாவது வருது இல்லையா? அதை அனுபவிக்கிறதுனால என்ன வருது? அந்த சொப்னத்தில் அனுபவிக்க வேண்டிய சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய பாபமோ புண்ணியமோ அதனுடைய க்ஷயம். நம்மளுடைய கர்மக்ஷயத்துக்காக தான் சிருஷ்டி. ஏன்னா அனுபவிச்சுதானே க்ஷயிக்கணும். அனுபவம் ரெண்டு விதம், ஜாகிரத அனுபவம், சொப்ன அனுபவம். அப்ப சொப்னானுபவத்தை கொடுக்கக்கூடிய கர்மங்கள் வச்சுட்டு பரமாத்மா என்ன பண்றது? சுவாஸ்திரிக பதார்த்தங்களுடைய சிருஷ்டியே பண்றது. சரியா போச்சு? வியர்த்தமா? அப்படி இல்லை. சொப்னத்துல அனுபவிக்கிறது இல்லையா? அதனால வியர்த்தம் இல்லை. அதனால நிச்சயினால் வியர்த்தம் அர்த்தம் கிடையாது. மித்யா எல்லாம் உலகம் பூரா மித்யா சொல்லி அதை சப்பரையோட சொல்றது இல்லையா? நமக்கு சுக துக்கங்கள் கிடைக்கிற நம்மளுடைய அனுபவம் அது. அதனால இந்த மாதிரி தர்க்கங்கள் ஒன்றும் பெரிய இது இல்லை, வேல்யூ கிடையாது. பிராஜ்ஞே சுகம் சமனுபூய சமுத்திதன் சர்வ பிரகார விஷய பிரதிபத்தி சூன்யே சுப்தோஹமத்ர சுகம் இத்யனுசந்ததான சர்வோபி ஜந்துர் அவகச்சதி தஸ்ய சௌக்கியம். கவனிச்சவங்களுக்கே அர்த்தம் சொல்ல முடியும். சுஷுப்தியை பத்தி சொல்றது. தன்னுடைய சுகம், தன்னுடைய ஸ்வரூபமே சுகம் என்றது சுஷுப்தியை கவனித்தால் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் சொல்றது. பிராஜ்ஞே சுகம் சமனுபூய. பிராஜ்ஞன்னா யாரு? பிராஜ்ஞன்னா சுஷுப்தியை அனுபவிக்கக்கூடிய ஜீவன். அவனுடைய பேரு பிராஜ்ஞன் என்றது. இது மாண்டூக்கிய உபனிஷத்தினுடைய பாஷை. மாண்டூக்கிய உபனிஷத்துல தான் அது அந்த வார்த்தை வந்திருக்கு. விஸ்வஹா தைஜசஹா பிராஜ்ஞா. பிராஜ்ஞே சுகம் சமனுபூய. பிராஜ்ஞன்னா யாரு? சுஷுப்தியை அனுபவிக்கக்கூடிய ஜீவன். அந்த ஜீவன் சுகம் சமனுபூய சமுத்திதன் எழுந்து வந்த பிறகு, சமுத்திதனா இருக்கும் பொழுது சர்வ பிரகார விஷய பிரதிபத்தி சூன்யே பிராஜ்ஞே அதனுடைய விசேஷனம். இவன் பிராஜ்ஞனா இருக்கும் பொழுது அப்படின்னா சுஷுப்தி அவஸ்தையில் இருக்கும் பொழுது, நன்னா தூங்கிட்டு இருக்கும் பொழுது எப்படி இருந்தது? சர்வ பிரகார விஷய பிரதிபத்தி சூன்யனா இருந்தது. பிரதிபத்தினா ஞானம். ஏதாவது ஒரு பிரகாரம் தெரிஞ்சதில்லை. ஏதோ ஒரு விஷயம் ஏதாவது பிரகாரத்துல தெரிஞ்ச மாதிரி இல்லை. சுஷுப்தியில சுகம் இருக்குன்னா எங்கேருந்து வந்தது கேள்வி ஒரு உடனே. எல்லா சுகமும் ஏதோ ஒரு விஷயத்திலிருந்து கிடைக்கிறது நம்மளுடைய அனுபவம். ஆனா சுஷுப்தியில சுகம் இருக்கு, ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்ச மாதிரி இல்லை. ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்ச மாதிரி இல்லை. சுகம் இருக்கு என்றது நம்மளுடைய அனுபவம். அப்ப எங்க இருந்து வருது? உடனே பதில் சொல்லணும், இதுதான் என்னுடைய சொரூபமே, அது வேற பதிலே கிடையாது. உன்னுடைய ஸ்வரூபமே சுகமா இருக்கிறது இல்லைன்னா, அப்படி கிடையாதுனால் அந்த சுகம் எங்கிருந்தோ வந்ததும் சொல்லலாம். எங்கிருந்து வந்தது? ஒண்ணுமே தெரிஞ்சதே கிடையாது. ஏதாவது தன்னுடைய ஸ்வரூபத்தை விட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை தெரியறதா இருந்தால் அது அந்த விஷயத்திலிருந்து வந்தது. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப அனுகூலமா இருந்தது, அதனால வந்ததுன்னு சொல்லலாம். இப்போ நல்லா தூங்குறவன் ஏசி போட்டு தூங்கி இருக்கான், ஏசி இருந்ததுனால சுகமா இருந்தது சொல்லலாம். ஆனா ஏசி இருக்கிறத தெரிஞ்சுட்டு சுகம் அனுபவிக்கிறதா? சுஷுப்தியில் அப்படி கிடையாது. ஏசி இருக்கு என்றது வேற விஷயம். ஏசி தூங்குற வரைக்கும் தான். தூங்குற அப்புறம் என்ன ஏசி இல்ல ஆஃப் பண்ண உடனே தூக்கம் போறதுன்னு சொல்லலாம். அவ்வளவு ஹாட்டா இருந்தது. ஏசி ஆஃப் பண்ண உடனே தூக்கம் விட்டு போச்சு, வெளியில் வந்தது. அதனால ஏசி மூலமா தான் சுகம் அனுபவிச்சது. என்ன பதில் சொல்லணும்? அதனால விஷய சுகம் தான் சுஷுப்தியில சொல்றதா வச்சுக்கோங்க. ஏசி மூலமா தான் எனக்கு சுகம் வந்தது. என்ன காரணம்? எப்படி தெரியுது?
அது எப்போ ஓப் பண்ணியாச்சோ உடனே நான் தூக்கம் போச்சு, தூக்கமே விட்டு போச்சு. அதனால அது விஷய சுகம்தான். சொல்ல முடியுமா? இல்ல அப்படி இருந்தால் நீ அனுபவிச்சது சுசுப்தியே கிடையாது சொல்ற. அது டீப் ஸ்லீப் கிடையாது. அந்த ஏசி ஓப் பண்ண உடனே தூக்கம் போச்சுன்னா அது 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 நான் அதை பத்தி சொல்லவே இல்லை. அது சுசுப்தி கிடையாது. அது இல்லை சுசுப்தி. சொப்னத்தை பத்தி சொல்லல, சுசுப்தியை சொல்றேன். டீப் ஸ்லீப் இல்ல, அது சவுண்ட் ஸ்லீப் இல்ல. சவுண்ட் ஸ்லீப்னா எப்படி இருக்கணும்? சவுண்டு வரணும், வெளியே சவுண்டு வரணும். சவுண்டு வந்தாதான் சவுண்ட் ஸ்லீப். அதாவது அப்ப அந்த மாதிரி ஸ்லீப் சுசுப்தியா இருந்தால் இன்னொரு ஒன்னை அபேட்சிக்கல, இன்னொரு விஷயத்தை அபேட்சிக்காமல் அந்த தூக்கம் நிற்கிறது. எப்ப போறது? நம்மளுடைய எப்ப அதிர்ஷ்டம் முடியாதோ அதுதான் போறது. நம்மளுடைய சுசுப்தி அதிர்ஷ்டம் ஒண்ணு இருக்கு. உண்மையா சுசுப்தி அதிர்ஷ்டம் ஒண்ணு இல்லை. சுசுப்தி என்றது லயம். லயத்துக்கு காரணமான ஒரு அதிர்ஷ்டம் இல்லை, தெரியுமா? இது சாஸ்திர சித்தாந்தம் தெரிஞ்சுக்கோங்க. சிருஷ்டி பிரளயம் ரெண்டு இருக்கு இல்லையா? சிருஷ்டி காரணமான அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம் தான் பாப புண்ணியங்கள். பிராணிகளுக்கு இருக்கக்கூடிய பாப புண்ணியங்களை வச்சுதானே சிருஷ்டி. அப்போ இந்த சிருஷ்டிக்கு காரணமா இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் பாப புண்ணியங்கள் எந்த வரைக்கும் அந்த விஷயபோகத்துக்கு காரணமா இருக்கோ அந்த வரைக்கும் சிருஷ்டி காலம் பிரபஞ்சம் நிற்கிறது. அதுக்கப்புறம் பிரளயம் ஒரு ஸ்திதி விசேஷத்தை சொல்றது இல்லையா? வேத இதிகாச புராணங்கள் எல்லா இடமும் தெரியுது. பிரளயம், பிரளயம்னா என்ன? அந்த காரணத்துல போய் அடங்கிறது, இதுதான் பிரளயம். இந்த பிரளயத்துக்கு என்ன காரணம்? என்ன பிரளயத்துக்கு ஒரு தனி அதிர்ஷ்டம் அப்படி கிடையாது. சிருஷ்டிக்கு ஒரு அதிர்ஷ்டம் காரணமா இருக்கிறான். அதிர்ஷ்டம் மூலமா சிருஷ்டி. பிரளயம் அதிர்ஷ்டம் மூலகம் இல்லை. அப்ப என்ன? பிரளயம் என்றது நிவர்த்தி தானே. நிவர்த்திக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேண்டாம், பிரவൃத்திக்கு தான் அதிர்ஷ்டம் வேணும். இது பாசிட்டிவ், இது கீழே போறது நெகட்டிவ். பிரளயம் என்றது அப்படின்னால் இந்த பிரவൃத்தி காரணமா இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் எல்லாம் அடங்கிறதா இருந்தால் பிரவൃத்தி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி போயிடுத்து. தன்னுடைய காரணத்துல என்ன திருப்பி போறது, போய் லயிக்கிறது. இதுதான் பிரளயம். அதனால நான் என்ன சொல்ல வந்தேன், பிரளயத்துக்கு ஒரு காரணமா ஒரு அதிர்ஷ்டம் அப்படி கிடையாது. இதை மகா பிரளயத்தை பத்தி சொல்லும்போது அப்படிதான் சொல்லணும். இந்த சுசுப்தி ஒரு பிரளயம் தானே நம்மளுடைய சித்தாந்தத்துல, நித்திய பிரளயம், நித்திய பிரளயம். அதனால சுசுப்தி காரணமா இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம், சுசுப்தி வந்தது அப்படி இல்லை. அதிர்ஷ்டம் போகத்துக்கு தான் காரணம். சுசுப்தியில போகம் இருக்கா? போகம் இல்லை. சுசுப்தியில போகம் கிடையாது, தெரியுமா? சுகானுபவம் இருக்கே, அதனால போகம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. போகம் என்ற வார்த்தை எங்க உபயோகப்படுத்துறது? விஷய சுகம், விஷய சுகானுபவத்துக்கு தான் போகம் சொல்லணும். இல்லைன்னா முக்தன் சுகமா இருக்கா இல்லையா, அது போகமா? பாருங்க, முக்தன் போகின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா சுகானுபவம் சுகத்தோட இருக்கா, ஆனந்தமா இருக்கா. போகம் பாருங்க சொல்ல முடியுமா? விஷயத்தை அபேட்சிச்சு சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் போகம் பேர். சுசுப்தியில விஷயத்தை அபேட்சிக்காம சுகம் அனுபவிக்கிறதுனால அதுக்கு போகம் பேர் கிடையாது. சுசுப்தி போகம் அப்படி கிடையாது. நம்மளுடைய அதிர்ஷ்டம் போகத்துக்கு தானே காரணம். போகம் எங்க இருக்கு? ஜாகிரத்தில் இருக்கு, சொப்னத்தில் இருக்கு. அதனால ஜாகிரத் போகப்பிரத கர்மோபரமே சொப்னஹா ஆயாதி. ஜாகிரத்துல இருக்கக்கூடிய போகங்களே கொடுக்கிறதுக்கு எத்தனை பாபமோ புண்ணியமோ நமக்கு இருக்கோ அதெல்லாம் முடிகிற வரைக்கும் ஜாகிரத் காலம், ஜாகிரத் காலம் நடந்துட்டே இருக்கும். ஜாகிரத் போகப்பிரதம், போகத்தை கொடுக்கக்கூடிய கர்மங்கள் எல்லாம் அடங்கியாச்சுனால் சொப்னம், சொப்னம் ஆரம்பிக்கிறது. இதனால சுவாப்னிக போக பிரதமான கர்மத்தினால சொப்னம் ஆரம்பிக்கிறது, கனவு ஆரம்பிச்சாச்சு. அதுவும் அடங்கும் பொழுது சுவாப்னிக போகப்பிரத கர்ம உபரமம் ஆயிடுச்சுதான் சுசுப்தி. சில ராத்திரிகள்ல சொப்னம் அடங்குறதே இல்லை, அப்படி இருக்கு நமக்கு அனுபவம்.
காத்தால வரைக்கும் சொப்பனம், ஒரே சொப்பனம், தலைவலி வருது. என்ன விசிராந்தி கிடைக்கல. தத் யதா சகுனிஹி திசம் திசம் பிரதேர்ந்து ஷட்டாதேர்ந்து வருது இல்லையா? ஒரு பக்ஷி ஒரு இப்படி கட்டி வச்சிருக்கும். அது இந்த திசையில் போறதா, அந்த திசையில் போறதா, அந்த திசையில் போறதா, போய் 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 எங்கேயும் தனக்கு ஆயதனம் அலப்துவா, எங்க தன்னுடைய பந்தனம் இருக்கோ அங்கேயே திருப்பி வர்ற மாதிரி மனசு விஷயங்கள்ல போய் 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 எங்கேயும் ஆசிரியம், விசிராமம் கிடைக்கல, விசிராந்தி கிடைக்கல. எவ்வளவு சுகம் அனுபவிச்சாலும் சரியான ஒரு விசிரமம் கிடைக்கல. இது பிரதிதின அனுபவம். விசாரம் பண்றதா இருந்த அனுபவம் இருக்கும். எத்தனை சுகம் அனுபவிச்சாலும் ஒரு சுகம் அனுபவிக்கும் பொழுது தற்காலம் ஒரு சந்தோஷமா இருக்கிறதுனால விசிராந்தி இல்லை, பரிபூர்ணமான விசிராந்தி, சாந்தி கிடையாது. விஷய சுகம் அனுபவிக்கும் போதும் சாந்தி கிடையாது. அப்ப எங்க சாந்தி இருக்கு? சுஷுப்தியில. சுஷுப்தியில மடங்கி வர்றது சொல்றது சாந்தோக்கிய ஷஷ்டாத்தியாயத்துல. சுஷுப்தி என்ன? தன்னுடைய சுரூபம் தான் சுஷுப்தி. அந்த அவஸ்தையில் இருக்கிற சுகம் தன்னுடைய சுரூபமா இருக்கிறதுனால அங்க நிற்கும் ஒரு சாந்தி கிடைக்கும். அப்ப சாந்தி அனுபவிச்சாதான் நம்மளால வாழ முடியும். சாந்தி அனுபவிக்காத யாராலையும் வாழவே முடியாது. அதனால சுஷுப்தி என்றது மஸ்ட். சுஷுப்தி இல்லைன்னால் ஒரு மாசத்தோட மேல வாழ முடியாது. சாந்தி இல்லை, எவ்வளவு சுகம் இருந்தாலும் சுகமே அனுபவிக்க முடியாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப இந்த சுஷுப்தி தசையில மடங்கி வரணும் இல்லையா? இந்த சுஷுப்தியில சுஷுப்திக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஒரு தனி காரணம் வேண்டாம். காரணம் அதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தனி, அது அதிர்ஷ்டம் வேண்டாம். சுஷுப்தி காரணமான ஒரு அதிர்ஷ்டத்தினால சுஷுப்தி வர்றது அப்படி இல்லை. சுஷுப்தி வரதே இல்லை. ஜாகிரத்தும் சொப்பனமும் போனா சுஷுப்தி தான். விஷயானுபவம் இல்லைன்னா சுஷுப்தி தான். நமக்கு சமாதியா கூட இருக்கலாம், ஆனா சமாதிக்கு சாமர்த்தியம் இல்லையே. அதனால ஏதாவது ஒண்ணு வேணும், சமாதியாவது வேணும், இல்லைன்னா சுஷுப்தி வேணும். சமாதிக்கு சாமர்த்தியம் இருக்கா? கிடையாது. அப்ப சுஷுப்தி வேற வழி கிடையாது. விசிராந்தி, சமாதியில அந்த மாதிரி விசிராந்தி இருக்கு. சமாதி அவஸ்தையில இதே விசிராந்தி இருக்கு. ஆனா சமாதியை அனுபவிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இல்லையே, அதனால சுஷுப்தி. அப்போ ஜாகிரத் போகத்தை கொடுக்கக்கூடிய கர்மாக்களும் சொப்ன போகத்தை கொடுக்கக்கூடிய கர்மாக்களும் அடங்கியாச்சுனால் அந்த பேஸ் லெவல், அதுதான் சுஷுப்தி வருது. அப்புறம் ஜாகிரதை எப்படி வருது? ஜாகிரத் தசை அப்படி வர்றது. அந்த காத்தால அந்த ஜாகிரத் போகப்பிரத கர்மம் வெளியே வருது. எழுந்து வா, அப்படி எழுந்து வா, நல்லா வரும். அப்போ அதோட சுஷுப்தி முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த சுஷுப்தியில விஷயானுபவம் கிடையாது, ஆனா சுகம் இருக்கு. அதை சொல்ற ராஜ்யே சுகம் சமனுபூய சமுத்திதன் சர்வ பிரகார விஷய பிரதிபத்தி சூன்யே. எந்த ஒரு விஷய பிரகார ஞானம் கிடையாது. பிரதிபத்தி சூன்யம். பிரதிபத்தினா ஞானம். ஞான சூன்யமா இருக்கும் பொழுது, எந்த விஷயத்தையும் தெரியாம இருக்கும் பொழுது சுப்தோகம் அத்திர சுகம் இத்தியனுசந்தான அகம் சுகம் சுப்தா. சுகம் கிரியா விசேஷம். சுகம் சுப்தா, அண்ணா தூங்கினேன். சுப்தோகம் அத்திர சுகம், அகம் அத்திர சுகம் சுப்தா. வேகேன கச்சதி, வேகம் கச்சதி, ரெண்டு சொல்லலாம். சுப்தோகம் அத்திர சுகம், அகம் அத்திர சுஷுப்தியவஸ்தாயாம் சுகம் சுப்தா. சுகம் சுப்தானா நன்னா தூங்கினேன். இது அனுசந்தான. இப்படி எழுந்து வந்தப்புறம் அனுசந்தானத்தை, மரணம் மரிக்கிறது அனுசந்தானம் பண்றவன். அனுசந்தான சர்வோபி ஜந்து, எல்லா ஜந்து, அப்படி இல்லாத ஒரு மனுஷன் இல்லை, எல்லா ஜந்துவும் அப்படிதான். ஜந்து அவகச்சதி சஸ்ய சௌக்கியம். பாருங்க, சஸ்ய சௌக்கியம், அவனுடைய சௌக்கியத்தை, அவனுடைய சௌக்கியம்னா அவனே சௌக்கியமா தெரியுது. கொஞ்சம் யோசிச்சாதான் அவனுடைய ஸ்வரூபமே சௌக்கியம் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய பிரத்யக்ஷானுபவத்தை, இந்த அனுபவத்தை வச்சுட்டு நம்மளால சொல்ல முடியும் நம்மளுடைய சரியான ஸ்வரூபம் சுகஸ்வரூபம் என்றது சொல்ல முடியும். சுசுப்தியை வச்சுட்டு ப்ரூவ் பண்றாங்க.
இன்னொரு ஸ்லோகம் பார்க்கலாம். சர்வம் யதர்த்தமிஹ வஸ்து யதஸ்தி கிஞ்சித் பாரார்த்தமுஞ்சதி ச யன் நிஜ சத்தயைவ தத் வர்ணயந்தி ஹி சுகம் சுகலக்ஷணஜ்ஞாः தத் பிரத்யகாத்மனி சமம் சுகதா அஸ்ய தஸ்மாத். என்ன சொல்ற? சுகத்துக்கு என்ன லட்சணம்? கிம் நாம சுகம்? என்ன சுகம்னா என்னன்னு கேட்டால், சுகலக்ஷணஜ்ஞாः, சுகத்தினுடைய லட்சணம் தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நையாயிகள் வேதாந்தத்தில் வர வேண்டாம். யாரை கேட்டாலும் எந்த இதுதான் லட்சணம் சொல்லுவான். என்ன? சர்வம் எதர்த்தம் எச்சன்னா அந்நியார்த்தம் தத் சுகம். இது சுகத்தினுடைய லட்சணம். இதுதான் லட்சணம் சொல்லணும் யாரை கேட்டாலும். சர்வம் எதர்த்தம் எச்ச ந அந்நியார்த்தம் தத் சுகம். இந்த அர்த்தம் எல்லாம் எதுக்கு வேண்டியோ, எது இன்னொன்னுக்கு வேண்டி இல்லையோ அது சுகம். சுகத்தினுடைய லட்சணம். நான் அது பண்றேன், இது பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன், அது வாங்கி வச்சிருக்கேன், எது கேட்டாலும் இதெல்லாம் எதுக்கு? சுகத்துக்கா? இதான கடைசியில் ஆன்சர் வரும். சுகம் எதுக்கு? கேட்கக்கூடாதுன்னா பதில் கிடையாது. சுகம் இன்னொன்னுக்காக இல்லை. சுகம் எதுக்குன்னு கேள்வியே அப்பிரசித்தம். அப்படி ஒரு ஜிக்யாசையே வரதில்லை நமக்கு. இது எதுக்குன்னா இதனால இப்படி நடக்கிறது, அதனால என்ன, அதனால அப்படி நடக்கிறது, அதனால என்ன கேட்டு மேல மேல கேட்டு சுகம் கிடைக்கிறது. இதுதான் பதில். அங்க போய் முடியணும் இல்லையா? அப்போ சர்வோ சுகாய கர்மாணி கரோதி லோகோன்னு ஒரு பாகவதத்துல எல்லாம் ஏதாவது பண்றதா இருந்தா சுகம் மே பூயா துக்கம் மே மனாகபி மாபூத், இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எண்ணம். அதனால சர்வம் சுகார்த்தம் சர்வம் எதர்த்தம் எச்ச ந அந்நியார்த்தம். சுகம் இன்னொன்னுக்காக இல்லை. சுகம் சுகம் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. அப்பேற்பட்ட ஒண்ணு ஒரு பொருள் இந்த சுகம் என்றது. ஐயாயிகால் என்ன சொல்லுவார்? தர்க்க சங்கிரகத்தில் பாருங்க, சர்வேஷாம் அனுகூலத்தையா வேதனீயம் சுகம். தர்க்க சங்கிரகத்தில் இருக்கக்கூடிய லட்சணம் சர்வேஷாம் அனுகூலத்தையா வேதனீயம். எல்லோரும் எனக்கு எதை அனுகூலம் நினைச்சிட்டு இருக்காரோ அது சுகம். எல்லோரும் எதை அனுகூலம் நினைச்சிட்டு இருக்காரோ, எல்லோரும், யாரும் ஒருத்தர் இல்லை. ஒருத்தரை கேட்டா எனக்கு இது சுகம். இப்போ ஒரு கஷ்டம் என்னன்னா, ஜனங்களுக்கு சுகம் சுக சாதனம் இது ரெண்டும் பிரிச்சு தெரியாது. நம்ம சாஸ்திரம் படிக்கும்போது கவனிக்கணும். சுக சாதனம் வேற, சுகம் வேற. இந்த காற்று வர்றது இல்லையா, அது சுகம் சொல்லக்கூடாது. இது சுக சாதனம். சுக சாதனம் இப்போ சுக சாதனம். இப்போ இன்னும் ஃபாஸ்டா இருந்தா சுக சாதனம் இல்லை, துக்க சாதனமா போயிடும். கொஞ்சமா இருந்தா சுக சாதனம், இல்லைன்னா துக்க சாதனம். ஒரே வஸ்து சுகசாதனமாக இருக்கலாம், துக்க சாதனமாக இருக்கலாம். ஆனா சுகம்தான். சுகம் வேண்டாம் யாரும் சொல்ல மாட்டான். சுக சாதனமா எனக்கு தோன்றது இன்னொருத்தருக்கு துக்க சாதனமா தோணும், அப்படி இருக்கலாம். ஆனால் சுகம் என்றது நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணம், அதுதான் சுகம் சொல்றது. அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அது இது எல்லாமே அது ஆபேட்சிகம். ஒருத்தருக்கு சுகத்துக்கு காரணமா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு துக்கத்துக்கு காரணமா இருக்கலாம். அப்ப சுக சாதனத்தை சுகம் சொல்லக்கூடாது. சுகம் எல்லோருக்கும் அனுகூலமா தோன்றது. சுகம் எனக்கு அனுகூலம் இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டான். குந்தி தேவி என்ன சொல்றது பாகவதத்துல, விபதஸ்தந்து ந சஸ்வத் தத்ர தத்ர ஜெகத்பதே பவதோ தரிசனம் ஏன பவதோ தரிசனம் எத்யாத் அபுனர்பவ தரிசனம். எனக்கு ஆபத்தே இருக்கட்டும், நிறைய ஆபத்துகள் கொடுக்குறோம், எனக்கு சுகம் வேண்டாம், ஆபத்து மட்டும் இருக்கட்டும். அது என்ன இப்ப வித்தியாசமா போச்சா? சாஸ்திர சித்தாந்தம் தவறா போயிடுதா? இதனால ஒன்றும் ஆகல. என்ன அவர் என்ன கேட்கிறார்? சுகம் எனக்கு வேண்டாம்னு சொல்லல. இவர் சுக சாதனமா லோகத்தில் என்ன தெரியறதோ அது எனக்கு வேண்டாம், ஆனால் துக்க சாதனமா இதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் எனக்கு வேணும்.
அது எப்படி? அப்பதான் பகவான் உடனே வருது. துக்க சாதனங்கள் உலகத்தில் மற்றவாளுக்கு துக்கத்தை கொடுக்கறதா எதெல்லாம் தெரியறதோ அதெல்லாம் எனக்கு வரட்டும். அதனால என்ன, எனக்கு விபரீத அனுபவம். மற்றவாளுக்கு துக்க சாதனங்கள் வந்தால் துக்கம் தானே வருது, எனக்கு அப்படி இல்லை, பகவானுடைய சாட்சா்காரம் வருது. அதனால என்ன, அதனால சுகம்தான். இப்போ அவர் துக்கத்தை கேட்கல, துக்க சாதனத்தை கேட்டிருக்கார். துக்க சாதனம் அவரை பொறுத்த வரைக்கும் அது துக்க சாதனம் இல்லை, அது பகவத் சாட்சா்கார துவாரா சுக சாதனம். அதனால இந்த நியாயத்துக்கு ஒன்றும் பிரேக் ஒன்றும் வரல. இதனால இங்க என்ன வந்துருக்குன்னா, இப்படி சுகத்தினுடைய லட்சணம் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும், எல்லாம் எதர்த்தமா இருக்கோ, எல்லாம் எது பண்றதா இருந்தாலும் அது எதர்த்தம் பண்றதோ, எது இன்னொன்னுக்கு இல்லையோ அது சுகம். இப்படி சுகத்தினுடைய லட்சணம் வச்சுக்கணும். ஆனால் இந்த லட்சணம் ஆத்மனி அதிவியாப்தம். லட்சணத்துக்கு அதிவியாப்தி இருக்கக்கூடாது இல்லையா? ஆனா இந்த லட்சணத்துக்கு அதிவியாப்தி இருக்கு. ஏன்னா என்னுடைய ஆத்மா இருக்கு இல்லையா, நான் என்று தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த வஸ்து, அதுவும் அப்படிதான் இல்லையா? நான் எதுக்கு, எல்லாம் எனக்கு வேணும், நான் எதுக்கு, அப்படி ஒரு கேள்வி இருக்கா? நான் எதுக்காக, அப்படி இல்லை, நான் இருக்கதான். அதுக்குதான் சொல்றது. சாதாரணமா பார்த்தா அதிவியாப்தி, ஆனா அதிவியாப்தி இல்லை. ஏன்னா இந்த அதிவியாப்தினால நம்ம என்ன கண்டுபிடிச்சுக்கணும், சுகம் என்றது தனி ஒரு பதார்த்தம் இல்லை, அந்த ஆத்மாவனுடைய சொரூபமே வச்சுட்டா அதிவியாப்தி இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப எப்படி அதிவியாப்தி? புரியுதா? சுகத்தினுடைய எந்த லட்சணம் லோகத்துல பிரசித்தமா இருக்கோ அந்த லட்சணம் ஆத்மாவுக்கிட்ட தெரிகிறது. அதனால என்ன தெரிஞ்சுக்கணும், இது அதனுடைய சொரூபம் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அது ப்ராப்ளம் தான், அதிவியாப்தி தான். யாருடைய சித்தாந்தத்துல சுகம் ஆத்மஸ்வரூபம் இல்லையோ அவனுக்கு அதிவியாப்தி தான். அவனுடைய மதத்துல லட்சணம் சரியா இருக்காது. அப்போ உலகத்துல சுகத்தினுடைய சொரூபம் எப்படி தெரியறதோ அந்த சொரூபம் ஆத்மாவுக்கிட்ட தெரியுது. அது எப்படி இருக்க முடியும் கேட்டா, ரெண்டும் ஒண்ணுதான் சொன்னால் அந்த ப்ராப்ளம் போயிடுது. இப்படி யோசிச்சு பார்த்தாலும், இந்த வழியில யோசித்தாலும் அந்த சுகம் என்றது ஆத்மஸ்வரூபம் கிடைக்கிறது. இன்னொரு யுக்தி இதுதான் ஸ்லோகத்துல சொல்றது. ஸ்லோகத்தை சமன்வயப்படுத்த, சர்வம் எதர்த்தமிக வஸ்து, சர்வம் எதர்த்தமிக வஸ்து, இஹ லோகே, இந்த லோகத்துல எந்த வஸ்துவை எடுத்து பார்த்தாலும் எதர்த்தம், சுகார்த்தம், இக வஸ்து காம பண்ணம். எதஸ்தி கிஞ்சித் பாரார்த்திய முஞ்சதிச்ச என் நிஜ சத்தையைவ. இல்ல அங்கே காம வேண்டாம், அப்படியே இருக்கட்டும், ஒரே லைன். சர்வம் எதர்த்தமிக வஸ்து எதஸ்தி கிஞ்சித் இஹ எத்கிஞ்சித் அஸ்தி வஸ்து தத் சர்வம் எதர்த்தம். ஒரு தளம் ஆயிடுச்சு. அப்புறம் பாரார்த்திய முஞ்சதிச்ச எது நிஜ சத்தையைவ, கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்கு. எந்த ஒரு வஸ்து பாரார்த்தியம் தெஜதி அப்படின்னா பரார்த்தமா இல்லையோ, அந்த சென்ஸ் புரிஞ்சுக்கணும். எது நிஜ சத்தையைவ பாரார்த்தியம் தெஜதி அப்படின்னால் அந்த சுகத்துக்காக மற்ற விஷயங்கள் எல்லாம் பண்றது. சுகம் வந்துருத்து, நிஜ சத்தா, அந்த சுகத்தினுடைய சத்தை கிடைச்சிருத்துனால் இந்த சுகம் எதுக்காக அப்படி இல்லை, இந்த சுகம் பரார்த்தம் இல்லை, அது சுகார்த்தம் தான், அவ்வளவுதான். அதை எதுக்காக கேட்க முடியாது. எனக்குன்னு சொல்லலாம், எனக்குன்னு இருந்தாலும் அது நான் தானே. எனக்கு என்று தோன்றது எப்படின்னா, சுகம் என்றது வேற ஏதோ ஒன்று வஸ்துன்னு பிரமத்தினால தோன்றது. எனக்கு உண்மையா எனக்கு அப்படி கூட கிடையாது. பாரார்த்தியம் உஞ்சதி, உஞ்சதினா தெஜதி, பாரார்த்தியத்தை தெஜிக்கிறது அப்படின்னா பரார்த்தமா இல்லையோ. எது பாரார்த்தியம் தெஜதி, இந்த பாஷை பாருங்க. எது பாரார்த்தியம் தெஜதி, பரார்த்தத்துவத்தை தெஜிக்கிறது அப்படின்னா பரார்த்தம் இல்லையோ, அதான். இன்னொன்னுக்காக இல்லை, அப்படி இருக்கிறது. ஏதோ தத் வர்ணயந்திகி சுகம்
அதே சுகம்னு சொல்றது. யார? சுகலக்ஷணஜ்ஞாக, சுகத்தினுடைய லட்சணம் தெரிஞ்சவா அப்படிதான் சொல்றது. அப்ப பிரத்யேகாத்மனி சமம், அந்த லட்சணம் இருக்க, நீங்க சுகத்துக்கிட்ட தெரிஞ்சிருக்கக்கூடிய தெரியற அந்த லட்சணம் இருக்க, அந்த பரமா ஆத்மஸ்வரூபத்தில் அது துல்லியம், சுகத்துக்கு மட்டுமில்லை. தத் பிரத்யேகாத்மனி சமம், அப்படியே பிரத்யேகாத்மாவில் அப்படியே இருக்கு. தஸ்மாத் சுகதாஸ்ய, தஸ்மாத் தஸ்மாத் அஸ்ய சுகதா, தஸ்மாத் அதனால இந்த பிரத்யேகாத்மாவும் சுகரூபமாவே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சுகதா, சுகத்துவம், பிரத்யேகாத்மாவும் சுகமாவே இருக்கு, சுகரூபமாவே இருக்கு என்றது தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு யுக்தி. சரி.